ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களை விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இன்னைக்கு பார்க்கும் பொழுது சில காரியத்தில் நம்ம விலகி ஓட வேண்டிய காரியமாக காணப்படுகிறது. சாத்தான் அந்த கடைசி காலத்தில் அநேகரை சிறைபிடித்து வைத்து கொண்டு இருக்கிறான். ஒரு சிறையிருப்பு. எப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புன்னா, விக்கிரகத்துக்குள் அவர்களை கட்டி வைத்திருப்பார். விக்கிர ஆராதனை பண்ணும் பொழுது, விக்கிரகத்தை நமஸ்கரிக்கும் பொழுது, விக்கிரகத்தின் மேல் விசுவாசிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம நினைக்கலாம், எப்படி அந்த விக்கிரகம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது சில காரியங்கள் நமக்குள்ளே இன்றைக்கி காணப்படுகிறது. பாருங்கள், இயேசுவை விட்டு ஒரு மனுஷன் மேலே அதிகமாக அன்பு கூர்ந்தால், அதிகமாக விசுவாசித்தால் அது ஒரு விக்கிரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு ஒரு விக்கிரகம் என்று சொன்னால் அதிகமான ஒரு பிரியம், அதிகமான ஒரு அன்பு, அது ஒரு விக்கிரகம். சிலவங்க திருமணமாகி மனைவியோடு இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் பார்க்கும் பொழுது, ஒரு 10 நாள் பார்க்கும் பொழுது செல்லமே, கண்ணே, மூக்கே, வாயேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு பாசம். அப்போது அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது விக்கிரகமாக மாறுகிறது. அது கடைசியில் பார்க்கும்பொழுது பிரிவினையும் வருகிறது. ஃபஸ்ட்டு ஆண்டவர், இரண்டாவது தான் எல்லாமே, எல்லா காரியமும். நம்ம யோசிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த தெய்வீக அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். அந்த விக்கிரகம் அப்படி காணும். அது மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது பணத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு அன்பு செலுத்துவாங்க. பணம் 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 பணம். காலையில் எழும்புனாலே பணம் பணம் பணம், ஏதாவது செய்யணும், ஏதாவது சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு அதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை. அதுதான் போதும் என்கிற ஒரு மனதோடு இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் தெய்வ பிள்ளைகளாகி இருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த பணத்தின் மேலே அதை ஒரு விக்கிரகமாக நினைத்து அதை ஒரு ஆராதனை பண்ணி, இதுதான் எனக்கு எல்லாமே, இது இருந்தால் தான் நான் வாழ முடியும், இது இருந்தால் தான் ஜீவிக்க முடியும். நான் ஒன்று சொல்கிறேன், இனி வருகிற இந்த காலகட்டங்களில் பணம் இருந்து அவரை நிம்மதியாக சாப்பிட முடியாது. பாருங்கள், இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது பணம் இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது, ஆனால் ஒரு சிலிண்டர் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஏன் காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் மனுஷன் என்ன செய்கிறார், சோதிக்கிறார், புட முடிகிற பணம் என்ன செய்யும் என்று சொல்லி. பணம் இருந்தால் ஒரு உயிரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆஸ்பத்திரியில் போகிறோம், டாக்டர் சொல்லுகிறாரு 5 லட்சம் ரூபாய் கெட்டு, 2 லட்சம் ரூபாய் கெட்டு, இப்பொழுது எல்லாம் மாறும் என்று சொல்லி, ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி. பணம் கெட்டின பிறகு அந்த ஆளுடைய ஜீவனை அந்த டாக்டர் சிலருக்கு கொடுக்க முடியாது. பாருங்கள், போயிடும். அப்போ இன்னைக்கு யோசிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பணமும் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆண்டவர், அதை நான் விக்கிரகமாக நினைக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் மாத்திரம் எல்லாவற்றிலிருந்து நம்ம சில வேளை ஓடும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளை தூக்குவார், நம்மளை நாட்டுவார், நம்மளை நிலை நிற்க வைப்பார், நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் சில காரியத்தில் ஓடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு யோசிக்கணும், ஆண்டவர் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விக்கிரகமாக இருக்கிற எந்த ஒரு காரியம் என்னை அடிமைப்படுத்தவே கூடாது ஆண்டவரை. ஒரு நாள் ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர், எங்களுடைய பாஸ்டர் எங்களுக்கு ஆண்டவரை போல, தெய்வத்தை போல என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் மேலே ஒரு விக்கிரகத்தை போல அவர் பயங்கரமாக நேசித்தாங்க. பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த ஊழியக்காரருக்கு அந்த அம்மாவுக்கும் ஒரு சிறிய பிரச்சனை, சண்டைகள் வந்து விட்டது. அப்போ யோசிக்கணும், ஒரு ஊழியக்காரன் ஆனாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அன்பு கூறணும். எல்லாவற்றுக்கும் இம்மட்டுமா மிஞ்சி வராது, ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் வச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டவர் அதிகமான ஒரு அன்பு செலுத்தி ஒரு அதிகமான ஒரு காரியத்தை அவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அது ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் இது சத்ரு அநேகருடைய சிந்தனைகளை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார். சிலருடைய வாழ்க்கை பிள்ளைகள் மேலே ஒரு விக்கிரகத்தை போல பிள்ளைகளை நேசிப்பாங்க. பிள்ளைகள் இருந்தால்தான் எல்லாம். பாருங்கள்,
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அவர் திருமணம் ஆகிறது, அதன் மூலம் நமக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிக்கிறது. ஆனால் அந்த பிள்ளையும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நம்மளெல்லாம் நேசிக்க முடியும், அவர்களும் நம்மளை நேசிக்க முடிகிறது. அப்போ யோசிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளைகளானாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆண்டவரே. இது இன்னைக்கு நம்முடைய சபைகளில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால தான் அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு முதியோர் இல்லத்துக்கு கடந்து போகிறாங்க. பிள்ளைகளை ஆதியில் நல்லா நேசித்து அன்பு காட்டி பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலங்கள் ஆகும்போது அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலே கொண்டு போடுகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில் மகனே மகளே, உன்னுடைய பாவத்துக்காக உன்னுடைய சாபத்துக்காக நான் தான் மரித்தேன், நான் தான் உனக்காக நான் மரித்தேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால ஒன்னே ஒன்று நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய அன்புக்குள்ள உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் அந்த பலனை தருவார். ஆண்டவரே நான் ஒரு பொழுது என்னை விக்கிரக ஆவியை அடிமைப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவார்.